ஒரு கணவரோட வெளியே போகிறதுங்கிறது இன்ப சுற்றுலா எப்படி இருக்கும்? சார் கல்யாணம் ஆன புதுசில் சார் வெளியே எங்கேயாவது கூட்டு போனால் கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறது என்ன, காலில் சின்ன அடிப்பட்டால் பார்க்குறது என்ன. இப்போ இல்லை சார், ஒரு மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆனதுக்கப்புறம் சார் கையை பிடிச்சி ஐயோ யாரா பார்த்தா தப்பாக நிற்பாங்க, தள்ளி நில்லு சார். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி தானே சார், வண்டியில் உட்காந்துட்டு போனால் இடிக்காமல் அப்போல்லாம் பக்கத்தில் தள்ளி உட்காரும்பாங்க, இப்போனா தள்ளி உட்காராம பின்னாடி தள்ளி உட்காருன்றாங்க சார். அப்போதைக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதோட ஆர்வம் எல்லாம் இருக்குது சார். அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கோட மதிப்பே போயிடுது சார். இதுதானே இவங்க தானே இருக்காங்க கூட வேணுன்றப்ப அந்த ஆர்வம் எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு அந்த கஷ்டப்படுறாங்க சார். கிடைச்சதுக்கப்புறம் அதை வந்து விட்டுறாங்க சார். அதில் ஒரு ஆர்வமே இல்லாமல் போயிடுது சார். உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காப்லையா? அவரா? சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். உங்களை பார்த்தா பேச தெரியுமா இல்லையா? நீ யாரோ பேசுகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லை சார். நான் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது கூடயே இருக்கணுங்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரு கடைக்கு போனாலும் யாரை கேட்டு போகிற, எதுக்கு போகிற. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு சார்? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம். ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு சார். 1 வருஷமே 2 வருஷமா இருந்தா நான் என்ன பண்றது? இப்பயும் தாங்கள் கொண்டு அதே முடிவில் தான் தீர்க்கமாக உள்ளீர்களா? கண்டிப்பா சார், நான் அதுல மாறவே மாட்டேன் சார். என்னைக்கா இருந்தாலும் வைஃப்ங்கிறது ஒரு ப்ரீசியஸ் திங் சார், ஒரு ஸ்பெஷல் திங்கா பாக்குறேன். பின்றாண்டா சார் இல்ல சார், நான் இப்பவே ஓப்பன் சேலஞ்சே பண்றேன் சார். இன்னும் எப்படி இந்த ஷோ நடந்துட்டு தான் இருக்கும். நான் வந்து கப்புலா வந்து இந்த ஷோல உட்கார்றேனா இல்ல ஆப்போசிட்ல அங்க உட்கார்றேனா? ஏய், எனக்கு அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நீங்க வந்ததே மீன் பிடிக்கதான் எனக்கு தெரியும். ஓகே, உங்களுடைய கனவு என்ன? உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆன பின்னால் எப்படிலாம் உங்கள் மனைவியை பார்த்துக்கணும், உங்களுடைய கனவுன்னு ஒன்று இருக்கும்ல, என்ன? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. ஸோ லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக வாழும். இல்லை நீங்கள் கேட்பீங்க அந்த பொண்ணோட, நீங்கள் கேட்பீங்க இல்லை அதை என்ன நீங்கள் ஓப்பனாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனாவது மனைவி அப்படி பார்த்துட்டு நீ மனைவி ஃபேமிலி வரைக்கும் போன பத்தியா? டேய் சார் ஆமாம் சார், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஜாலியாக ஒன்றா ரொம்ப உட்காந்து நெஞ்சல முடியல சத்தியமா. நெக்ஸ்ட், உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கணவரோட எப்படியாக நேரம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க திருமணத்துக்கு பின்னால்? இப்படிலாம் எனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா என்ன கனவு? சார் என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி எனக்காக 1.5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஆக்சுவலி இப்போ நான் தனியாக இருந்து நிறைய விஷயத்தை சார் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சது 1.5 மணி நேரம் எங்களோட டைம் மினிமம் 1.5 hours உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம் சார். என்ன பண்ணணும்? 1.5 hours என்ன பண்ணணும் சார்? நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நம்மக்கிட்ட பேசுகிறத பொறுத்து தான் சார் நம்ம அவங்கக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட முடியும். அவங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிடுவாங்க சார். அதனால் நிறைய விஷயத்த ஷேர் பண்ண தான் உண்மைகள் நிறைய வெளியில் வரும் சார். என்ன வரும்? உண்மைகள் வெளியே வரும். இயல்புல இந்த 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமா? அப்படியே 1.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா இவங்க சொல்லுது போல் அந்த கனவு அவ்வளோ இனிமையாக இருக்குமா? சார் நான் வந்து அம்மாவோட தம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன், அப்போ ட்ரிங் ஃபோன் அதில் தான் பேசுவார். அதுவும் மணிக்கணக்கில் பேசுவார். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் ஆக்சுவலாக நேற்று நைட்டு நான் கிளம்பி இங்கே ஷோக்கு வந்தது. இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணேன். எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணால் 1 நிமிஷத்துக்கு மேலே சண்டை வரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோன் பண்ணல, நான் மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். 1.5 மணி நேரம் பேசணும் அப்படின்னா டிவோர்ஸில் போய் நிற்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். எனக்கு தாய் மாமா, எனக்கே என் நிலைமை அப்படின்னா இவங்க ரொம்ப ஓவர் கனவுல இருக்காங்க. ஓவர் ட்ரீம் ஆகி நிறையா ஃபிலிம் பார்ப்பாங்க போல இருக்குது. அதனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அதே இவருக்கு ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஸ்டெப் இறங்கி வந்து கீழே நிற்பாங்க. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரே அப்படின்னு. இது எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்பா அம்மா இல்லாத பையன் நல்லா பார்த்துக்குவான், அம்மா இல்லாத பையன் பொண்டாட்டி வந்து தாங்குவாங்கன்னு. இவங்க இங்கே பேசுறதுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். ரியல் லைஃப்பில் வந்து எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது. சரி, ஓகே. எது கிரிஞ்சா இருக்கு இவங்க பேசுறது? அந்த க்ரீன் ஒன் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நானும் இருந்திருக்கேன். எனக்கும் வந்து கல்யாணம் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரசிக்கணும், நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரசிக்கணும் அப்படின்னு நானும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இருந்திருக்கேன். நான் காலேஜ் லைஃபே சொல்லுவாங்க ரொம்ப துருத்துரு இருப்பேன். அது நம்ம ஹஸ்பண்ட் சொல்லணும் நீ துருத்துருன்னு இருக்க. என்ன கிரிஞ்சு பண்ணீங்க அதை சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கூட நல்லா மேக்கப் பண்ணிப்பேன் சார். அப்போலாம் தினமுமே வந்து இந்த நைட்டிலாம் போட்டுக்க மாட்டேன். ஸோ நைட் டைமில் கூட ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். தினமும் போட்டுப்பேன். போயிட்டு போட்டு சைடில் பார்ப்பேன் அவர் வந்து பார்க்குறாரா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கு, எல்லாருமே ஜெல்லஸாக வராங்க, சூப்பராக எனக்கு ஒய்ஃப் கிடச்சிருக்குன்னு அப்போலாம் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்போலாம். ஆனால் இப்போலாம் நான் வந்து சாரீ கட்டினா ஏன்டி ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஊர்வசி மாதிரி எப்போ பார்த்தாலும் சாரீ கட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு இது நல்லாக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு வேலை இல்லைப்பா அப்படின்பாரு. இப்போ 2 குழந்தை வந்துச்சு. இப்போ நீ ஏன் ட்ரெஸ் பண்ணுறேன்னே கேட்குறாரு. இப்போ யார் பார்க்க போகிறா, நீ இப்போ எதுக்கு ட்ரெஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு.
அதாவது அப்படிலாம் ரசித்த ஒருத்தர் இப்போ 2 குழந்தை ஆனதுக்கப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்கிறது ரொம்பவே இதெல்லாம் வந்து ரியாலிட்டி லைஃப்பில் வந்து ஒத்தே வராது அப்படிங்கிற மாதிரி தான் சார் இருக்குது. ஓகே, நீங்கள் என்னென்ன கனவுகளோடு திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்தீர்கள்? எப்படியாக அது உடைந்தது? எப்படியாக திசை மாறியது? இப்போ எப்படியாக இருக்கிறது? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்கா பொண்ணுங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க சார். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஒரு நாள் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க சார் அவர் பார்க்குறதுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்ததையுமே அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதையுமே இவர் வந்து துணி காய போட்டுட்டு இருந்தார் சார். என்னடா ஒய்ஃபு துணி எல்லாம் காய போட்டுட்ருக்கிற, வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்வியான்னு கேட்டாங்க சார். அன்னைக்கு வந்து ஒன்றும் சொல்லலை. அடுத்த நாள் இருந்து நான் பண்ண மாட்டேன், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அவர் சொன்னாருங்க, எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஷேரிங் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்ததையுமே அது முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பண்ணுறதே இல்லைங்க சார். ஓகே, அப்படியே இருங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் இது போல் திருமணம் ஆன பின்னால் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை துணிதை வச்சு காய போட்டுருக்கும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ உங்களோட அம்மாவோ உங்களோட அப்பாவோ யாரோ ஒருத்தங்க வந்து ஏன்னா ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை அப்படி காய போட்டுட்ருக்க, நீ தான் வேலையும் பார்ப்பியா, இது ஒய்ஃபோட வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இப்போது எங்கள் அம்மா துணியை நான் தான் துவைச்சு போட்டேன். இப்போது எங்கள் அம்மா அப்படி ஒரு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே கேட்டாலும் என் பொண்டாட்டி துணியும் என் பிள்ளைங்க துணியும் நான் துவைச்சு போகிறதுல எனக்கு எந்த ஒரு அவமானமும் எதுவுமே கிடையாது. இன்னொன்று கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுறேன்னா, இங்கே இருக்கிறவங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பொதுவாக பார்க்குறதுல இதுக்கு முன்னால் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆண் அந்த பெண் அந்த அண்மை இருக்குல்ல, ஒரு ஆண் கூட பழகிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு பொண் கூட பழகிற ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோ பல பேருக்கு கல்யாணத்தின் மூலமாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போசர் ஜாஸ்தி, ஆண் பெண் பழகிறது எல்லாம். இன்னொன்று நிறைய பேருக்கு 2-3 லவ், 2-3 பிரேக்கப். சில பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வர்றப்ப அது ஒன்றும் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ அது ஒன்றும் ரொம்ப புதுசான விஷயமோ இல்லை. தன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு லவ்வாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அதில் என்னென்னலாம் இவங்க பார்த்து அடிபட்டு உத வாங்குறாங்களோ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பேரிசன் இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆக்சுவலி. அப்போ ஒரு பெரிய கனவு, டெஸ்டினேஷன், கம்பேரிசன் இது எல்லாமே போட்டு அந்த கல்யாணத்தில் வர்றப்ப நம்ம கல்யாணத்தை ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இன்னொன்று, திருமணம்ன்றது உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும். அது வேணும் வேணான்லாம் சொல்கிறது அவங்களோட சாய்ஸ். மேபி இந்த ஒரு ஃபேஸில் சில பேர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், அது அவங்களோட தேர்வு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணத்தை எப்படி அணுகிறோன்றது தான் இனிமேல் உலகம் மாறும். அதாவது திருமணம்னு இருக்கும், அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். அது தனித்தனி ஜோடியை பொறுத்து. இப்போ இவங்க கல்யாணம் பண்ணுறப்ப இதை மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டியாக இருக்கலாம். நம்ம உனக்கான எல்லைகள் இது, எனக்கான எல்லைகள் இது, அது மாதிரி போகுன்றது தான் என்னோட கணிப்பு.